Assalamualaikum. Assalamualaikum. இன்னும் கொஞ்சம் சத்தமா. Assalamualaikum. Boys. Assalamualaikum. Assalamualaikum. இது ஒரு மணி நேரம் சொன்னாலும் இதே சவுண்ட் தான் வருமா எப்படி? சரி, கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன ஜாப் தான் உங்களுக்கு தெரியும்? எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லுங்க. அரசு பணி. சத்தமா. IPS, IAS. டிஎன்பிஎஸ்சி. நான் ஜாப் கேட்குறேன். டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து ஒரு தேர்வாணையம். ஐஏஎஸ் வேற. ஐஏஎஸ் சொல்லியாச்சு. அடுத்தது ஐபிஎஸ் வேற. கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேற. யாருப்பா? போலீஸ், அட்வொகேட். சரி, கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன படிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு படிச்சிருக்கணும்? அரசு பணி வாங்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்? டிகிரி இருக்கணும் கண்டிப்பா. அப்படியா? வேற. அரசு பணி வாங்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்? பாய்ஸ், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா என்ன படிச்சிருக்கணும் தம்பிங்களா? எதுமா? டிகிரி. யார் 10th முடிச்சிருக்கணும்? சூப்பர். நெக்ஸ்ட் வேற. 12th முடிச்சிருந்தா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். சரி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற பாடிஸ் இது எல்லாமே. நீங்க இடையில யாரோ சொன்னீங்க டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். அதே மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தேர்வாணையம். அதே போல நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ற பாடிஸ்லாம் இருக்கு. தெரியவே தெரியாது உங்களுக்கு. யூபிஎஸ்சி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாம ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஒரு பாடி இருக்கு. ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் இருக்கு, கமிஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே, கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மட்டுமே. 10th பாஸ் ஆனா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். அது என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது பார்க்கலாம். 10th பாஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். குரூப் 4 எழுதினீங்கன்னா விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகலாம். அது ஒரு ஆஃபீஸர் போஸ்ட். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரண கிளரிக்கல் போஸ்ட் கிடையாது. அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ன்றது ஒரு நல்ல ஒரு போஸ்ட் தான். அடுத்து ஃபீல்ட் சர்வேயர். இதுவும் வந்து 10th முடிச்சிருந்தீங்கனாலே இந்த ஜாப் கிடைக்கும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுவும் ஒரு ஆஃபீஸ் போஸ்ட் தான். ஜூனியர் அசிஸ்டன்ட்ன்றது வந்து நீங்க கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்ல செக்ரட்டரிஸ்க்கு கீழே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம். ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட்ல வந்து ஒர்க் பண்ணலாம். அது இல்லாம எம்டிஎஸ், இதுவும் அதே மாதிரி மினிஸ்டர்ஸ்க்குலாம் கீழே செக்ரட்டரிஸ் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு கீழே இந்த மாதிரி எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கு போய் சேரலாம். இந்த எம்டிஎஸ்ன்றவங்க வந்து மினிஸ்டர்ஸ்க்கு டைரக்டா கீழேயே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லா வேலையுமே செய்வாங்க. மினிஸ்டருக்கு கார் ஓட்டுவாங்க, மினிஸ்டருக்கு ஃபைல்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, எல்லா வேலையுமே செய்வாங்க. அதனாலதான் இவங்க வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இது இல்லாம போலீஸ்ல கான்ஸ்டபிள் இருக்கு. இது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்கு. 10th முடிச்சீங்கனாலே நீங்க என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப்ல போய் சேர்ந்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே எக்ஸாம் இருக்கு. சரி, 12th முடிச்சிட்டேன் நான், எனக்கு எதுவும் கவர்மெண்ட் ஜாப் இருக்கான்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஜாப் இருக்கு. ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ட்ரெயின், இந்த மெட்ரோ ரயில் இருக்கு, ட்ரெயின்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் பைலட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்கல்ல. அதனுடைய ஜாப் வந்து ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடிய பாடி கண்டக்ட் பண்றாங்க. அது 12th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த ஜாப்க்கு போகலாம். எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற பாடி வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இவங்க வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நீங்க முடிச்சீங்கன்னா ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஆகலாம். அப்படியே ப்ரமோட் ஆனீங்கன்னா நீங்க பைலட், லோகோ பைலட் கூட ஆகலாம். அது இல்லாம நிறைய டெக்னிக்கல் ஜாப்ஸும் ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்றாங்க. 12th குவாலிஃபை ஆயிருந்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் போஸ்ட்மேன், நீங்க நிறைய போஸ்ட்மேன்ஸ் பாத்துருக்கீங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்தியா போஸ்ட் இருக்காங்களே, அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து நீங்க போஸ்ட்மேன் ஆகலாம். 12th முடிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு, நீங்க போஸ்ட்மேன் ஆகலாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி
CHSL அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். இது முடிச்சிங்கன்னா நிறைய கவர்மெண்ட் செக்டர்ல உங்களுக்கு வந்து குரூப் சி ஆஃபீஸர் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரூப் சின்றது ஆஃபீஸர் லெவலுக்கு கொஞ்சம் கீழே, அடுத்து ப்ரமோட் ஆனீங்கன்னா நேராக நீங்க கெசெட்டட் ஆஃபீஸராகவே ஆயிடலாம். அடுத்து ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆபரேட்டர். நீங்க பார்த்துருப்பீங்க ஆதார் சென்டர்லாம் போனீங்கன்னா சூப்பர்வைசர் ஆபரேட்டர்லாம் இருப்பாங்கல்ல, 12th முடிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இனிஷியல் சேலரியாவே 25,000 மினிமம் கிடைச்சிரும். நான் 10th சொன்ன பாருங்க, நீங்க அது முடிச்சிருந்தீங்க அந்த ஜாப்ஸ்லயுமே மினிமம் உங்களுக்கு டேக்கும் ஃபர்ஸ்ட் சேலரியே 25,000 இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனீங்கன்னா 40-45,000 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். எவ்வளவு முடிச்சிருக்கணும்? 10th 12th முடிச்சிருந்தீங்கனாலே இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் போகலாம். இது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். இதுக்கப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதுக்கப்புறம் சொல்ல போற எக்ஸாம்ஸ் எல்லாமே டிகிரி முடிச்சிருந்தா தான் நீங்க வந்து எழுத முடியும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் நீங்க 12th முடிச்சிருந்தீங்கன்னா எழுதலாம். அந்த எக்ஸாமுடைய போஸ்டும் ரொம்ப ஹையர் லெவல் போஸ்ட் தான். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாடி. இந்த பாடி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ல கிளியர் பண்ற எல்லாருமே கிரீம்ஸ் ஆஃப் த கண்ட்ரியா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டாப் ரேங்க்ல தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து சும்மா கான்ஸ்டேபிளாவோ சப் இன்ஸ்பெக்டராவோ ஒரு இதாவோ போக மாட்டாங்க. அவங்களுடைய போஸ்டிங் எப்பயுமே SP லெவல்ல தான் இருக்கும். சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெபுட்டி கலெக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரேங்க்ல தான் அவங்களை எடுத்த உடனே கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற ஒரே பாடி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டும்தான். இவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் எழுதிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வந்து போஸ்டிங் என்னது SP லெவல்ல இல்லைன்னா டெபுட்டி கலெக்டர் லெவல்ல தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கே இருக்கும். ஸோ இவங்க கண்டக்ட் பண்ண இது மாதிரியான டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பாடிஸ் கண்டக்ட் பண்ணது எக்ஸாம்ஸ். அது எல்லாமே நான் வந்து இன்ஷால்லா விவரமா இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இந்த IAS சம்பந்தப்பட்ட UPSC சம்பந்தப்பட்ட இதாகட்டும் இல்லை இன்னும் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன இருக்குன்றதையும் விவரமா வந்து இன்ஷால்லா இன்னொரு செஷன் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுவோம். அதில் வந்து டீட்டெயில்டா நான் சொல்றேன். ஏன்னா இதை பத்தி மட்டும் எடுக்கணும்னால எனக்கு மட்டுமே 3 மணி நேரம் தேவைப்படும். இப்போ வந்து 10 நிமிஷம் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இதுல வந்து நம்ம வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ஸ் ஏதாவது சொல்லுங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தப்பா இருந்தா பரவாயில்லை. இங்க எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இங்க வரவே வேண்டியது இல்லை. எல்லாமே தெரிஞ்சு இங்க வர வேண்டியதே இல்லை. சொல்லுங்க. IAS வேற IPS. IAS சொன்னா அடுத்து IPS. IRS இது எல்லாத்துக்குமே தனித்தனி எக்ஸாமா? IFS. IFS இந்த மாதிரி இது எல்லாமே ஒரே எக்ஸாம்ல உள்ளதுதான் நீங்க சொல்றீங்க. IAS ஆகட்டும், IPS ஆகட்டும், IRS ஆகட்டும், இது எல்லாமே ஒரே ஒரு எக்ஸாம் தான், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம்ல வரக்கூடிய பேர் தான் நீங்க எல்லாமே சொல்றீங்க. இது இல்லாம ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இந்த பாடி மட்டுமே கண்டக்ட் பண்ணுது. அது என்னன்னு பார்க்கலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதான் நீங்க சொன்னீங்க. IAS எக்ஸாம் இது எல்லாருக்குமே வந்து இதனுடைய பேர் IAS எக்ஸாம் தான் தெரியும். ஆனா இதனுடைய பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது இல்லாம ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இப்போ இதை வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ஒரே ஒரு பேப்பர் மட்டும் உங்களுக்கு மாறும். அது நீங்க மாத்திட்டீங்கன்னா அதே இதுல இருந்து அந்த எக்ஸாம்ல இருந்து அடுத்த லெவல் போகும்போது நீங்க வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மாறிடுவீங்க. அது இல்லாம கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கான எக்ஸாமினேஷன் தான் இந்த கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்றது. அதே மாதிரி CASF அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி CAPF அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமினேஷன். இந்த ரெண்டுமே வந்து பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய CISF CAPF அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸஸ்ல செலக்ட் பண்றதுக்கான எக்ஸாம். இது எல்லாத்துக்குமே டிகிரி கம்பல்சரி. இது இல்லாம நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன். இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ல நீங்க எழுதலாம். ஆனா எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட். இதுல நான் சொல்ற எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் 10th 12th. ஆனா ஏஜ் வந்து 12th வந்து 10th ஆகட்டும் 12th ஆகட்டும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க எல்லாருக்குமே 18 இயர்ஸ் இருந்தா மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். நீங்க 10th முடிச்சிட்டேன் 15 வயசு தான் ஆகுது எக்ஸாம் எழுதுறோம்னா எழுத முடியாது. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் எழுத முடியும். அதே மாதிரி இந்த நேவல் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க வந்து 12th முடிச்சிருக்கணும்,
18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா நீங்க வந்து இதுல எழுதலாம். நான் சொன்ன மாதிரி 12th முடிச்சிருந்தீங்கனாலே நீங்க இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா டைரக்டா ஆபீசர் கேட்டகரியில எஸ்பி லெவல்ல உட்கார முடியும். ஒன்லி த்ரூ திஸ் எக்ஸாமினேஷன், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன். 12th முடிச்சிட்டீங்க, இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா லெப்டினன்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்ற போஸ்டிங்ல நீங்க போய் உட்காரலாம். எல்லாருமே இப்போ அமரன் படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்க்கறத பத்திலாம் பேசக்கூடாதுங்க. சரி, அமரன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இந்த சிவகார்த்திகேயன் இருக்காரு இல்லையா, அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த போஸ்டிங்ல தான் போவார். அவருடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் என்ன? லெப்டினன்ட் இன் இந்தியன் ஆர்மி. அது வந்து என்னதுக்கு ஈக்குவல்னா டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்டிங். போலீஸ் எஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்லாம் சொல்றாங்க தெரியுமா, அவங்க போஸ்டிங்க்கு ஈக்குவலான போஸ்டிங்ல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. 12th முடிச்சிருந்தீங்க, 18 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸாம் எழுதுங்க. நீங்க என்ன ஆயிடலாம்? லெப்டினன்ட் இன் இந்தியன் ஆர்மி ஆகலாம். பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐஏஎஸ் எழுதலாம். இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் தனியா இருக்கு, அதுக்கும் நீங்க போகலாம். அதுல ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்கு. எல்லா போஸ்டிங்குமே உங்களுக்கு வந்து ஆபீசர் கேட்டகரியில உள்ள போஸ்ட் தான், எதுவுமே லோ கிரேடான போஸ்டே கிடையாது. எல்லாத்துலயுமே சேலரி உங்களுக்கு பேசிக் ஸ்டார்டிங் டேக் ஹோமே 70,000 மினிமம் இருக்கும். முதல்ல நீங்க போய் உட்கார்ந்தீங்கனாலே உங்களுக்கு 70,000 மினிமம் இருக்கும். இதுக்கு மேல பர்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் கிடைச்சிரும், அகாமடேஷன் கிடைச்சிரும், உங்களுக்கு ட்ரெயின்ல டிராவல் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இதுல நீங்க ஆபீசர் கேட்டகரியில போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா வாங்குற சம்பளத்தை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்லயோ பிக்சட் டெபாசிட்லயோ இல்ல வந்து நீங்க வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க ஆபீசர் கேட்டகரியில போய் போஸ்ட் ஆயிடுவீங்க. இது இல்லாம இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. கம்பைன்